சமீப காலமாக திருமணத்தை மீறிய உறவு வைத்துக் கொள்வது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே நடிகர் ரவி மோகன் திருமண உறவை மீறிய தொடர்பில் இருப்பதாக ஒரு தகவல் பரபரப்பை கிளப்பிய நிலையில் சமந்தா விவகாரமும் பேசுபொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா பல வருடங்களுக்கு பிறகு அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்தார். இப்போது அவர் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. பிரபல இயக்குனர் ராஜ் நெடுமோருவுடன் சமந்தா உறவில் இருப்பதாக இணையத்தில் பரவி வரும் நிலையில் இருவரும் சேர்ந்து சமீபத்தில் திருப்பதி கோயிலுக்கு சென்றனர். அப்போது சமந்தா தனது சொந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சுபம் என்ற படத்தை வெளியிட்டார். அந்த நிகழ்ச்சியில் ராஜ் நெடுமோருவுடன் இருக்கும் சில புகைப்படங்களையும் பகிர்ந்திருந்தார். அதில் ராஜ் நெடுமோருவின் தோளில் தலை சாய்த்து படுத்திருக்கும் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இதுதான் இப்போது பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. இதற்கு காரணம் ராஜ் நெடுமோரு ஏற்கனவே திருமணமானவர். அது மட்டுமின்றி அவருக்கு ஒரு மகளும் இருக்கிறார். மேலும் அவர்களுக்கு இடையில் விவாகரத்தும் நடக்கவில்லை. இவர்கள் இருவரும் லிவிங் டுகெதர் உறவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமந்தா மற்றும் ராஜ் நெடுமோரு இருவரும் தி ஃபேமிலி மேன் 2 மற்றும் சிட்டாடல் ஆகிய வெப்தொடர்களில் இணைந்து ஒன்றாக பணியாற்றி உள்ளனர். இந்த நிலையில் தான் ராஜ் நெடுமோருவின் மனைவி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பார்க்க விரும்பும் முகமும் இங்குதான் இருக்கிறது. நான் பிடிக்க விரும்பும் கையும் இங்குதான் உள்ளது. நான் கேட்க விரும்பும் குரலும் இங்குதான் இருக்கிறது. நான் எப்போதும் உங்களை பற்றி தான் நினைக்கிறேன் என்று பகிர்ந்துள்ளார். தனது கணவரை நினைத்துதான் இப்படி உருக்கமாக பதிவிட்டுள்ளார் என கூறி வருகின்றனர்.